தப்பிடும் மெய்ப்பொருள் காண்பது வள்ளுவர் வாக்கு கிணங்க இதே நாட்டில் ஏழை அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை படித்து முடித்துவிட்டு தாயகம் திரும்பி என் தாய் தந்தையை பார்க்கிறேன். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். தெரியுமா எனக்கு நானும் அம்மா தான் கஷ்டப்பட்டுங்கிறோம். நீ தான் நல்லா இருப்பா வெளிநாடு காமிச்சு படிக்க வச்சு நல்லா படிச்சா ராஜா நல்லா இருக்கிறியா? ஆமா என் தொழிலை நீ செய்ய வேணும்பா, வயசாகி போச்சு. நான் படித்த படிப்பிருக்கு நீங்க செய்கின்ற வேலையை நான் செய்யணுமா? நீங்க வீட்டுல உட்காருங்க, நான் சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சு நான் உங்களை பாத்துக்கிறேன்பா. இல்லன்னு சொல்லலையாப்பா? இந்த தொழிலை சொல்றீங்க. நான் படித்து பட்டங்களை கட்டவனா? நான் துணி துவைப்பதா? செய்ய முடியுமா? செய்ய முடியாது. முடியாதுப்பா. செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அட அண்ணால நாயே சொல்ற வார்த்தை கேட்பான். நீ அண்ணால நாய் தான்டா. நான் யார் கிழமையன் என்று சொல்லுகிறேன். செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? செய்ய முடியுமா? செய்ய முடியாது.
அப்பா என்ன கேட்டேன் நான்? ஏய், என்ன கேட்டேன் நான்? என்னால முடியாதுப்பா. ஆ? நான் படித்த படிப்புக்கு நான் துணி துவைக்கணுமா? இது ஏனப்பா? துணை துவைக்கிட்டு அவ்வளவு கேவலமா? அப்பா, ஆ, அவ்வளவு. புள்ளை அடிக்காதே. போய், போய். அப்பா, ஒரு பெற்றவளை அனாதை என்று கூறுகிறீர்களே. அப்பா, என் தாய் தந்தை யாரப்பா? அட அநாத நாயே, அப்பா, தாய் தந்தை யார் என்று தெரியவில்லை. ஆத்திலிருந்து அச்சிட்டு வந்தாங்க. ஒரு நேரத்திலே நாங்கள் எல்லாம் சென்றோம். ஆத்திலிருந்து அனாதையாக அச்சு கொண்டு வந்தாங்க. அப்பா, ஆமா, அடுத்து கொண்டு வரும்போது அப்பா, எங்களுக்கும் பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத சமயத்திலே பிள்ளையாக வளர்த்தோம். நாங்கள் உங்கள் வளர்ப்போம் தான். நீ அடுத்து கொண்டு வரும்போது இந்த முத்தாரம் உன் கைத்தில் இருந்தது. அப்பா, இந்த முத்தாரத்தை வைத்துக் கொண்டு உன் தாய் தந்தை தேடி கொண்டு சொல்றா நாயன். முன்னாலே எல்லாம் இருக்கும்
பெற்றெடுத்த மகனை பிரித்து இந்த பாவி நடந்த பூவுலகை யார் ஏன் வாழ வேண்டும்? நாடு இழந்து நகரம் இழந்து உச்சார் பிச்சார் இழந்து நாட்டு மக்களை இழந்து பொட்டிழந்து பூவிழந்து பூசும் மஞ்சளை இழந்து இந்த பாவி நடந்த பூவுலகில் வாழவே தகுதியற்றவனாகி விட்டேனே. கட்டிய கணவன் இருந்த போதே ஒரு பெண்ணுக்கு உண்டான மகத்துவம் பிறந்து விடும் என்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது கணவனையும் இழந்தேன், 10 மாத சுமந்து பெற்றெடுத்தேன், மகனையும் பிரித்து விட்டேன். இனி இந்த பாவி இந்த பூ எனக்கு வாழவே கூடாது. இப்போது இந்த மலை உச்சிலிருந்து என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். ஐயா, ஏன் இந்த மலை மீது உச்சிலிருந்து உயிரை மாற்றிக் கொண்டிருக்கிறாயே, நீ யார்? உனக்கு நடந்த சோகம் என்ன? ஐயா, நான் யார் நடந்த சோகம் என்ன என்று கேட்கிறேன். அதற்கு முன்பதாக ஐயா, தாங்கள் யார்? நான் யார் என்று தெரியவில்லை. வீரே மகேந்திராவுடைய கோட்டையுடைய கோட்டை. அப்படியா? மாயா சூழலுடைய பெயர். அப்படியா? அனைத்து நாடும் எனக்கு கப்பம் கட்டு வழங்கும். வெறுநாளாக இந்த சுகுணபுரி நாட்டிலிருந்து வரி பணம் வரவில்லை. அதனால் சுகுணபுரி நாட்டிலிருந்து சுகுணபுரி மன்னரை பிடித்து வரி பணம் செலுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். வரும் வழியிலே நீ தற்கொலை செய்தவர்களை பார்க்கிறேன். எனக்கு இப்பேற்பட்ட கதி வர வேண்டுமா? சுகுணபுரி நாடுதான் என்னுடைய நாடு, சுகுணபுரி என்னுடைய கணவர். என் நாட்டிற்கு வரப்போகின்றார். இவன் வரவே கூடாது. ஐயா, நான் யார் என்று கேட்கின்றீர்கள்? நான் ஒரு ஏழ்மை பெண் ஐயா, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பெண். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவளா? ஆமா. அதனை பார்த்தால் தோற்றம் விதவை கோலம். கணவன் இல்லாத விதவையாக ஆகிவிட்டாய். ஆமா. அதனால் உயிரை மாற்றிக் போகிறேன். கண்டிப்பாக கட்டிய கணவனை எழுந்து பெற்றெடுத்த மகனை எழுந்து இந்த பாவி இந்த பூவுலகில் வாழவே தகுதியற்றவராகின்றேன். அதனால் தான் என் உயிரை மாய்த்துக் கொள்ள வெற்றி வந்திருக்கின்றேன். எனக்கென்று யாரும் கிடையவே கிடையாது. யாரும் இல்லை. ஆமா. உனக்கென்று யாரும் இல்லை என்று நீ மனம் கவலை வேண்டாம். அப்படியா? இன்று முதல் உனக்கென்று நான் இருக்கின்றேன். புரியவில்லை? புரியவில்லை. நிச்சயமாக சொல்லாத. அப்படியா? எனக்கும் திருமணம் முடிந்து என்னுடைய மனைவி இறந்து விட்டான். அவளுக்கும் திருமணம் முடிந்து அவளுடைய கணவர் இறந்து விட்டான். தனியாக அவனுக்கு கணவர் இல்லை. ஆனால் உனக்கு யாரும் இல்லை என்று மாம் தளர்ச்சி தேவையில்லை. உனக்கு என்று இன்று முதல் நான் இருக்கின்றேன். ஐயா, யாரை பார்த்து என்ன வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? ஐயா, நான் மாட்டான் தோட்டத்து மல்லிகை மணக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது, முகரவும் முடியாது.
மாவுடா போட்டு மல்லிகை தான் மாவு இருக்கும். மனம் வீசுமா? நான் மனமே இல்லாத மல்லிகை. அதுதான் நல்ல ரேட்டு போகும். ஆமா. மாத்தாத்தோட மல்லிகை நல்ல ரேட்டு போகுது அம்மா. மாத்தாத்தோட மல்லிகை. அட பாவி, நான் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பெண் என்பதற்காக தானே வாரி பேசுகின்றார். உண்மையை உரைத்தாக வேண்டும். ஐயா, நான் யார் தெரியுமா? அதோ தெரிகிறதே, சுகுணமணி நாடு. அந்த சுகுணமணி நாட்டை ஆண்டவர் சுகுணமன்னருடைய மனைவி சுகுணமதேவி நாட்டார். உன்னுடைய நாட்டை நோக்கிதான் வந்தேன். எதற்காக? வழிபணம் சிறப்பு ஆகிவிட்டது. அதனால் இப்போது வழிபணம் என் நாட்டுக்கு செலுத்த வேண்டும். ஐயா, மன்னன் இல்லா நாடு சுடுகாடு என்று உரைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீண்ட நாட்களாக மழை செல்வம் இல்லாமல் எனக்கு ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்த மகன் நல்ல வேலை வளர்க்க வேண்டும், சீரும் சிறப்போடு பாலூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று எண்ணத்தோடு அன்பை நாவதனை அழைத்து மகன் பிறந்த நேரத்தில் ஜாதகத்தை குறிக்க சொன்னேன். அப்போதுதான் தெரிந்தது உண்மை. மகன் பிறந்ததோ மேஷ ராசியிலாம். மேஷம் என்றால் ஒரு வெள்ளாட்டை குறிக்குமா? வெள்ளாடு எப்படி காட்டை எழுக்கிறதோ அதுபோல் நான் பெற்றெடுத்த மகன் இந்த நாட்டையும் நாட்டு மக்களை அழைத்து விடுவதற்காக என் கணவர் என் மகனை கொள்வதற்காக அரவங்காட்டுக்கு கொண்டு சென்று விட்டார். எவ்வளவு தடுத்தேன். பெற்ற மனம் குவித்து பிள்ளை மனம் கல்வி என்று உரைப்பார்கள். அதுபடி என் கணவர் காலில் இருந்து மச்சாடினேன். ஆனால் நாடு வேண்டும், நாட்டு மக்கள் வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னை உதாசீனப்படுத்திவிட்டு என் கணவர் அரவங்காட்டுக்கு சென்றார். பின்தொடர்ந்தே நானும் சென்றேன். அரவங்காட்டுக்கு சென்றாவது பெற்றெடுத்த மகனை பார்க்க வேண்டும், அம்மா என்று அழைப்பதை காதால் கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு சென்றேன். ஆனால் எனக்கு வந்ததோ அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? அரவங்காட்டில் என் மகனை விட்டுவிட்டு என்னுடைய கணவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டாராம் ஐயா. அப்படி இருக்கும்பொழுது பொட்டு இழந்து, பூ இழந்து, பூசு மஞ்சள் இழந்து, நாடு இழந்து, நகரம் இழந்து, பெற்றெடுத்த மகனை இழந்து, கட்டிய கணவனை இழந்து இந்த பாவி நான் உங்களுக்கு கப்பப்படம் கட்டுவதா? என்னால் ஒரு காலமும் முடியவே முடியாது ஐயா. செலுத்தவே முடியாது, செலுத்தவே முடியாது. அப்படியா? கோடி நன்மைகள் உங்களுக்கு சேரட்டும். நாடே இல்லாத எனக்கு கப்பப்படம் கட்டுவ வேண்டாம் என்று உரைத்தீர்களே, மகா கோடி புண்ணியம் உங்களுக்கு. அப்படியா? எனக்கு பதிலாக ஐயா நல்லவிடத்தோடு நினைத்தேனே, இன்னொரு பேர் மனைவி, அதுவும் மாங்கல்யம் இழந்த பெண் என்று தெரிந்தும் கட்டி அழைத்து மொத்தம் திருமணமா? ஐயா, எனக்கு வீரே பிரிந்தாலும் சரி, என் வீரே பிரிந்தாலும் சரி, கட்டிய கணவனுக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்கவே முடியாது. நினைக்க முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணத்தான். எனக்கு அப்பேற்பட்ட வாழ்க்கை தேவை கிடையாது. காலம் முழுவதும் என் கணவனை என் மகளை நினைத்தே இந்த பாவை நான் வாழ்ந்து விடுகின்றேன். நாடு நாட்டு மக்கள் ஏசுவார்கள், பேசுவார்கள், கூச்சுவார்கள். உடம்பு மற்ற துண்ணா போடு மயில மயில வேற பொண்ண போடுமா? எனக்கு தமிழ் தெரியாது. ஐயா, நாடு வேண்டாம், நகர வேண்டாம், மகாராணி என்ற ஆசையும் வேண்டாம். எப்போது கணவனை மகளை நாட்டை நாட்டு மக்களை இழந்தேனோ இந்த பாவியான உயிருள்ள ஒரு ஜடமாக வாழ்ந்து வருகின்றேன். அதனால் வந்தவளை முடியாது.